ஹாய் காய் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயில் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கும். வேலையை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிங்க. மறுபடியும் யாருக்காவது லெட்டர் வந்திருக்குதா என்னங்கிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமான தகவல் நான் சொல்கிறேன், முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான நேர்காணல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினே கிடையாது. ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேடி தேடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸ்ரீரங்கம் கோயில் அப்டேட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இந்த வீடியோ பேனல் தான் நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக பார்க்கலாம். சரி, நாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோட கட்டடக்கலை மற்றும் அமைப்பு பற்றி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஏன் லெட்டர் யாருக்காவது வந்துக்குதா என்னங்கிறத நாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலின் பிரகாரங்கள் எத்தனைன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு 7 பிரகாரங்களை கொண்டதுன்னு நீங்கள் சொல்லலாம். இது உலகிலே மிகப்பெரிய கோயில் வளாகங்களில் ஒன்றாக, உலகத்திலே இந்த கோயில் தான் பெருசு. 7 பிரகாரங்களை கொண்டதுன்னு நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி கோயிலில் எத்தனை கோபுரங்கள் உள்ளது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா 21 கோபுரங்கள் உள்ளன. அதில் ராஜகோபுரம் ஆசியாவிலே உயரமான கோபுரங்களில் ஒன்று, 236 அடின்னு நீங்கள் சொல்லலாம். எத்தனை கோபுரங்கள் உள்ளதுன்னு கேட்பாங்க. அது 21 கோபுரம்னு நீங்க சொன்னீங்களா? அதுல எந்த மாதிரி கேட்பாங்கன்னா ஆசியாவிலேயே மிக உயரமான கோபுரம் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நீங்க ராஜ கோபுரம்னு வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லலாம். அடுத்து அந்த கோபுரத்தோடைய உயரம் எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. 236 அடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லலாம். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் வந்துருது. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஒரு கொஸ்டின் படிக்கிறோமா அதுல வேற ஏதாவது வருமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த 21 கோபுரத்தோடைய பெயரை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 21 கோபுரம் சொல்றீங்க, அந்த கோபுரத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுன்னு கேட்பாங்க. நீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முழிக்க கூடாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கேட்கலையா, ஒரு 5-6வது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நீங்க சொல்லும் போதே அவங்க போதும் போதே உங்களுக்கு தெரியுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க. ஆனா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 21 கோபுரங்களும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதோட பேர் என்னன்னு. அடுத்து ஆயிரங்கால் மண்டபம் என்றால் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. கோயிலில் பிரம்மாண்டமான சிற்ப வேறுபாடுகளுடன் கூடிய ஒரு மண்டபம். இதன் பெயரே அதன் அழகை குறிக்கிறது. நல்ல நோட். இங்க 1000 மண்டபங்கிறது அந்த பேரு அந்த மண்டபத்தோடைய அழகை குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான சிற்ப வேறுபாடுகளோட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிற்பம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வேறுபாடுகளுடன் கூடிய மண்டபம் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம மூலவர் மற்றும் உற்சவர் இதை பற்றி தான் பார்க்க போறோம். மூலவர் சிலை எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. ஸ்ரீ ரங்கநாதர் பாம்பின் மீது சாய கோலத்தில் காட்சி தருகிறார். பாம்பின் மீது சாய கோலத்தில் படுத்து உறங்கும் நிலையில் காட்சி தருகிறார். இதுதான் மூவர் சிலைன்னு சொல்லலாம். உற்சவர் பெயர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. உற்சவர் பெயர் ஸ்ரீ நம்பெருமாள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அடுத்து இது வரைக்கும் லெட்ரு யாருக்காவது வந்துக்குதுன்னு பார்த்தீங்களா? இது வரைக்கும் இப்போ ஒரு 4-5 நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே லெட்ரு வரலன்னு நினைக்கிறேன். யாருமே கமெண்ட்லாம் சொல்லலை. ஸோ அவருக்கு தான் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா என்னங்கிறது தெரியல. இல்லை இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 வீக்குள்ளே யாருக்காவது வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய சப்ஸ்கிரிப்டர் கேட்கக்கூடியது என்னன்னா வருதா இல்லை நிறுத்திட்டாங்களா எனக்கு கிடைக்காதா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க. யாருக்காவது வந்துச்சுன்னா ஏன்னா இன்டர்வியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி வரதுனால பொங்கலுக்கு அப்புறமேட்டுக்கு வைக்கலான்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்ரு லேட்டாக கூட அனுப்பலாம். அப்படி யாருக்காவது இப்போ ரீசெண்டாக வந்துருந்துச்சுன்னா நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை இருக்கும். இல்லை இருந்தால் 1 வீக்காக யாருக்குமே வரலன்னா ஸோ அவ்வளோதான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இவங்க வந்த வரைக்கும் தான் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலும் கிடையாது வேறு எந்த கோயில் வந்திருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கோயிலுக்கு விண்ணப்பத்தாரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ப்ரிப்பேர் ஆகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தயார் நிலையில் தயார்படுத்திக்குவாங்க. இது மாதிரி அப்டேட்லாம் வந்துச்சுன்னா நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் நம்ம அப்டேட் பண்ணுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.